ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பிரியாணி டேஸ்ட்டில் குஸ்கா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தயிர் வெங்காயம் வச்சுக்கிட்டாலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லைன்னா சிக்கன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. வாங்க நல்ல உதிரி உதிரியாக குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நெய் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாங்க. இப்போ நெய்யும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கல்பாசி, ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துருக்க பொருள் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணுங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. குஸ்காவுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் செய்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. கலர் நல்லா மாறிடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. அப்போ தான் குஸ்காவோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா பழமான தக்காளியாக 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சிடணுங்க. இப்போது ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி கூட நம்ம மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு மல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம். இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிக்காத தயிராக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. குஸ்காவுக்கு தயிர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியில் தாங்க குஸ்கா செய்ய போகிறேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதினா 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி அளவுங்க. குஸ்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நல்லா தண்ணி தளன்னு கொதிக்கட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க. ஊற வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணியில் உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் உப்போட அளவு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் எனக்கு நெய் சேர்க்கலைங்க. விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் புதினா மட்டும் சேர்த்துட்டேங்க. குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மிதமான தீயில் 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 1 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் குஸ்கா ரெடிங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அரிசியும் உடையலை, நல்லா குழையாமல் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்த ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.